வணக்கம் ஷர்மிளா. சென்னை எழும்பூரில் தற்பொழுது தொடர்ந்து சமவேளைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என இடைநிலை ஆசிரியர்கள் 500க்கும் மேற்பட்ட தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இவர்கள் முக்கிய கோரிக்கையாக சமவேளைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பதே. குறிப்பாக தமிழக அரசு பள்ளிகளில் 2009 மே 31 நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஒரு ஊதியமும், மறுநாள் ஜூன் 1 பணி நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு வேறு ஊதியமும் நியமிக்கப்பட்டுள்ளது. ஒரு நாள் வித்தியாசத்தின் அடிப்படையில் ஊதியத்தில் 3170 ரூபாய் குறைந்துள்ளது என்றும், இதனால் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும், தொடர்ந்து இந்த முரண்பாட்டை கலைத்து சமவேளைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை ஆசிரியர்கள் நீண்ட நாட்களாக போராடி வருகிறார்கள். ஆனால் தமிழக அரசு இந்த கோரிக்கையை ஏற்கவில்லை என்றும் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார்கள். மேலும் இந்த நிலையில் சமவேளைக்கு சம ஊதியம் கோரிக்கையை முன்வைத்து இடைநிலை பதிவுமுப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பில் தொடர்ந்து 5வது நாளாக இன்று சென்னை எழும்பூர் மேம்பாளையத்தில் போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக டிபி வளாகத்தை முற்றுகையிட முயன்ற ஆசிரியர்களை போலீசார் தடுப்பு கைது செய்தனர். அதேபோல நேற்றைய தினம் உழைப்பாளர் சிலை அருகே இருக்கக்கூடிய எழிலகத்தில் தொடர்ந்து ஏராளமான ஆசிரியர்கள் எழிலகத்தை நோக்கி பேரணியாக சென்றனர். இதனால் போராட்டத்தில் ஆசிரியர்களின் குழந்தைகள் உட்பட குடும்பத்தினரும் பங்கேற்றனர். மேலும் அனுமதி இல்லாமல் சென்றதால் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் காமராஜர் சாலையில் உள்ள போராட்டம் நடத்தியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அதன் பிறகு ஆசிரியர்கள் போலீசாரை கைது செய்தனர். தொடர்ந்து அப்போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் சில ஆசிரியர்களுக்கு லேசான காயமும் மயக்கமும் ஏற்பட்டு மயக்கமடைந்த ஆசிரியர்கள் அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டனர். இதில் அனுமதி அளிக்கப்படாததால் அவர்களை தொடர்ந்து தற்பொழுதும் எழும்பூரில் உள்ள மேம்பாலத்தில் தற்போது 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக மேலும் கைது நடவடிக்கை புகைப்படம் எடுக்க முயன்ற ஆசிரியர்களில் செல்போனில் போலீசார்கள் பறிமுதல் செய்ததால் மேலும் நேற்றைய தினமானது ஆசிரியர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளானது ஏற்பட்டிருந்தது. மேலும் ஆண் போலீசார் கைது செய்ய முயன்றதாலும் குற்றச்சாட்டினது எழுந்துள்ளது. மேலும் இந்த நிலையில் 5வது நாளாக இன்று சமவேளைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என தொடர்ந்து எழும்பூரில் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களது முக்கிய கோரிக்கையானது சமவேளைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பதே இவர்களது கோரிக்கையாக இருந்து வருகிறது. குறிப்பாக 5வது நாளாக இன்றைய போராட்டமானது அமைதியாக மேம்பாலத்தின் மேலே அமர்ந்து தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தற்போது வரை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஷர்மிளா.